படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். நான் வந்து விஜய் சேதுபதி சாருக்காக தான் வந்தேன். எனக்கு ரொம்ப படம் பிடிக்கும். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் மூவி இருக்குமானே டவுட்டா இருந்தது. பட் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி மூவிஸ் நிறைய வரணும், நிறைய ப்ரொமோட் பண்ணணும். கண்டிப்பா வந்து லாங்குவேஜ் எல்லாருக்குமே புரியுது, டயலாக்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் புரியுது. நம்ம சும்மா வெறும்னா சாதாரணமா பார்த்தாலே ரொம்ப நல்லா புரியுது. எங்கேயுமே போர் அடிக்கல, எங்கேயுமே தோண்டு போல, என்னடா போர் அடிக்குதே அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா இல்லை எந்த இடத்துலயும். நல்ல கண்டிப்பா தேவை சார். ரொம்ப நல்லா இருக்கு. அது கன்வே ஆகுது. தேவையாங்கிறத விட அவங்க ஒரு அட்டெம்ப்ட் எடுத்திருக்காங்க, அது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். அதனால நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸோ இல்ல இங்க டயலாக் இருந்திருக்கலாமேன்னு எதுவும் இல்ல. நம்ம நிறைய டயலாக்ஸ் எல்லா இடத்துலயும் கேட்கிறோம், கெட்ட வார்த்தை பேசுறோம், எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது வெறும் ஒரு பேக்ரவுண்ட் கொஞ்சம் சாங்ஸ் டயலாக்லாம் இல்லாம ரொம்ப நல்லா இருக்கு. திருப்தியா இருக்கு ஒரு மூவி பார்த்ததுக்கு. ஹானஸ்டி, அவ்வளவுதான் சார். எக்ஸலண்டா இருக்கு சார். எல்லாமே பயங்கரமா பேசியிருக்காங்க. அவங்க எமோஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு எமோஷன்ஸ், லவ்வா இருக்கட்டும் இல்ல ஒரு ஐ மீன் எல்லாமே ரொம்ப அழகா கன்வே ஆகுது சார். கண்டிப்பா கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா சார். குழந்தைங்களுக்கு மேபி கொஞ்சம் புரியறது கஷ்டமா இருக்கும். பட் அடல்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே புரியும். நல்ல மெசேஜ். ஸோ எல்லா இடத்துலயுமே அந்த கரப்ஷன், இந்த இடத்துல பைசா கொடுத்தாதான் வேலை ஆகும், அந்த மாதிரி தான் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு மெசேஜ் கண்டிப்பா தேவை நம்மளுக்கு. நம்ம எடுத்துக்கிறோமா இல்லையாங்கிறது வேற விஷயம். பட் சொல்ல வந்தது அழகா சொல்லியிருக்காங்க. எக்ஸலண்டா இருக்கு சார். ஆஸ் யூஷுவல் கம்மிதான், கூட்டம் கம்மிதான். ஸோ ஷோவை ட்ராப் ஆகுமாங்கிற ஒரு ரேஞ்சில் தான் இருந்தது. பட் இப்போ திருப்தியா இருக்கு. நம்ம அட்லீஸ்ட் இந்த மூவி நல்லா பார்த்துட்டோம் அப்படிங்கிற திருப்தி இருக்கு. கண்டிப்பா அடுத்தடுத்து பேசி பேசி கிரௌட் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் சூப்பர் சார். ரொம்ப நல்லா இருக்கு. அது அந்த சீனோட ரொம்ப கனெக்ட் ஆகுது. நம்மளுக்கு எமோஷன்ஸ் ரொம்ப அழகா கேப்சர் ஆயிருக்கு. அது நல்லா இருக்கு நம்மளுக்கு. தேங்க்ஸ். Everything is not going well in this country. There are so many gaps, so much injustice is being done to people, common man. So this country needs some reforms, or people should wake up, or people where this movie gives powerful message and helping. I don't know Tamil Sasad, I am. Yes, so both entertainment and educative. It has entertained me and it is very much educative. The movies understand without dialogues. Yes, because of acting skills, because of the director's powerful direction. Even the dialogues are not there. We are quite able to understand the story and everything. Very well made. How's the technical? All photography, music, editing, everything is very nice. Acting wise, I give Vijay Sethupathi. three. I am impressed by three people: Arvind Swamy, Vijay Sethupathi, and that Aditya heroine. Aditi. I am impressed by those extra. Others also acted very well, but these three people have acted very well. Music A.R. Rahman sir. That is the what you call number one asset of the film. படத்துல நாட்டுல ஊழல் கரப்ஷன் அதிகமா இருக்கு. ஒரு நல்ல இதுக்கு வேல்யூ இல்லை. காந்தி எல்லாம் நம்ம வந்து வெறும் ரூபா நோட்ல தான் பாக்குறோமே ஒழிய பிராக்டிக்கலா அவருடைய கருத்துக்களை நம்ம இப்ப யாரும் ஃபாலோ பண்றது இல்லை. சுதந்திரத்துக்காக போராடினவங்களுடைய இதெல்லாம் எஃபெக்டிவ் இல்லை. நாடு வந்து அவ்வளவு ஊழல் எல்லாம் அதிகமா இருக்கு. ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருந்தாலும் இந்த காலம் சமாளிக்க முடியல. விஜய் சார் ஏழையா இருக்கிறாரு, அவராலும் கஷ்டப்படுறாரு. ரெண்டு பேரும் அந்த இப்போ உள்ள மாடர்ன் இன்னைக்கு உலகம் எப்படி, நம்ம இந்திய நாட்டு நிலைமை எப்படி இருக்கு, அது தெளிவா சொல்லியிருக்காங்க. டயலாக் இல்லாதோட படம் நல்ல எல்லாரும் பார்க்கலாம். இல்ல படம் புரியாத மாதிரி எதுவும் நல்லா புரியதான் செய்யுது. டயலாக் இந்த படத்துக்கு டயலாக தேவையில்லை. ஏன்னா ஒரு மெசேஜ் மாதிரி தான் சொல்றாங்க அவங்க. நமக்கு எல்லாமே புரியுது, கன்வெர்ட் ஆகுது. நல்லா எல்லாருக்கும் புரிஞ்சுக்கலாம். இந்த படத்துக்கு டயலாக தேவையில்லை. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் தான் மெயினா இருக்கு. படத்தை அவர் தான் கொண்டு போறாரு. பிளஸ் இவங்க நடிப்பு, விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி டயலாக் எல்லாமே நடிச்சிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. பெரும்பாலும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வராங்க. நிறைய சீன்ஸ்ல ஒன்னா வராங்க. ரெண்டு பேரும் ஈக்குவலா நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு லேடி வராங்க, அவங்க பேர் தெரியல, அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் லேடி, நல்லா அவங்க மூணு பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, படம் நல்லா தான் இருக்கு. இல்ல எதுவுமே பேசுற மாதிரி கிடையாது, எல்லாமே இதுதான் ஆக்டிங் பேஸ் பண்ணி தான். டயலாக் தேவைப்படல, நல்லா இருக்கு.
மியூசிக் நல்லா இருக்கு. படம் விறுவிறுப்புலாம் இல்ல, பொறுமையா பாக்குற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். அப்படிலாம் எனக்கு சொல்ல தெரியல ஜி. நல்லா இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு, பொறுமையா பார்க்கணும். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. கைத்தட்ட ஆள் தான் இல்லைன்னா உள்ள. ஓகே, எல்லாருமே சூப்பரா இருந்தது சார், எக்ஸலண்டா இருந்துச்சு.